வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்றைய காணொலி வானிலை பற்றின அனுமானம் 7 ஜனவரி 2026 சற்று நீளமான தொடராகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இருப்பினும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் உங்கள் புரிதல்களுக்காகவும் இந்த வானிலை தொகுப்பு. ஸோ அரிதான ஜனவரி மாதத்தில் உருவாகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதி. இந்த தாழ்வு பகுதி நேற்று முந்தானேத்தி அதாவது 5ஆம் தேதி மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி நேற்று காலையில் நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நேற்று இரவு இது ஒரு ஆழ்ந்த தாழ்மண்டலமாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி அதை அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினால். ஏன்னா இப்போ 1007 MB இருக்குது, ப்ளஸ் 25 நாட்ஸ்லேருந்து 28 நாட்ஸ் வரையும் அதனுடைய காற்றின் அமைப்பு இருப்பதனால இது ஒரு ஆழ்ந்த தாழ்மண்டலம் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது வானிலை ஆராய்ச்சி மையம் இன்று அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதே நேரத்தில் மத்திய இந்திய பகுதிகளில் தொடர்ந்து நிலவக்கூடிய அந்த உயர் அழுத்தம், அதன் காரணமாக வரக்கூடிய வறண்ட காற்று இருக்குது. ஆந்திர பகுதிகளில் நேற்று நெல்லூர், திருப்பதி பகுதிகளில் தொடர்ச்சியாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகிட்டே இருந்தது. காரணம் கீழடுக்கில் கீழ் திசை காற்றும், மேலே இந்த உயரழுத்தத்தினுடைய தாக்கமும், மேற்கத்திய கலக்கத்தினுடைய அமைப்பும், இந்த மூன்றும் ஒரு சேர அந்த பகுதிகளில் உராய்வை ஏற்படுத்தியதுனால இந்த மழை மேகங்கள் உருவாச்சு. தென் தமிழகத்திலையும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளிலும் லேசான சாரல் பதிவாக இருந்தது. அதுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளினுடைய தாக்கம் தான் காரணம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் இதுக்கு மேலே வலுப்பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் இன்று முதல் நகர ஆரம்பித்து இலங்கையை ஒட்டி வரும். இலங்கையை ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த லேண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது பெரும்பாலும் டெல்டாவை நோக்கி அல்லது கல்ஃப் ஆஃப் மன்னாரை நோக்கி, மன்னார் வளைகுடாவை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்களுடைய கூற்று. ஸோ அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, கடந்த வருடங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் இது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் பார்த்தோமே. ஆனால் கடந்த 1900 2025 வரையிலும் கிட்டத்தட்ட 23 சலனங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 23 சலனங்களில் ஒரே ஒரு சலனம் மட்டும்தான் புயலாக வலுப்பெற்று 1965 கிட்டத்தட்ட சென்னைக்கு பேரலாக இந்த பேதை புயல் மாதிரியான ஒரு ட்ராக்கில் மூவ் ஆகி ஒடிசாவை நோக்கி கடந்து சென்றிருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி 1965 உருவானது. ஜனவரி 3ஆம் தேதி 2ஆம் தேதி நள்ளிரவு 3ஆம் தேதி விடிக்காலையில் ஒடிசாவை கடந்து சென்றிருக்கு. மற்ற எல்லா சலனங்களுமே பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரையிலும் சென்றிருக்கு. அதில் ஒரு 3 முதல் 5 சலனங்கள் கிட்டத்தட்ட இலங்கை ஒட்டி வந்திருக்கு. மன்னார் வளைகுடாவை நோக்கி சென்றது 2-3 சலனங்கள் சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் 4 முதல் 5 சலனங்கள் பூமத்திய ரேகையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதி ஊடாகவே சென்றிருக்கிறது. ஸோ இன்று இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா 1906 மற்றும் 1908 நம்ம பார்த்த சலனங்கள் ஒற்ற ஒரு நகர்வை தான் இந்த சலனம் காட்டுகிறது அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்களும் எதிர்பார்க்குது. நம்மளுடைய அமைப்பு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் உயரழுத்தமாகட்டும், மேற்கத்திய கலக்கமாகட்டும், இப்போ இருக்கக்கூடிய சலனம் இருக்கக்கூடிய ஜெனிசிஸ் பாயிண்ட் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் டிட்டோ 1908 ஏற்பட்ட ஒரு சலனம், கல்ஃப் ஆஃப் மன்னார் டெல்டாவை ஒட்டி சென்ற ஒரு சலனம் ஆக இருப்பதற்கு, அதாவது இந்த இடத்துல இந்த சலனத்தினுடைய ட்ராக்கில் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இது நிலப்பகுதியை அடைந்ததுக்கு அப்புறமா அதே நிலைமையில் கடந்து அரபிக்கடல் போகுமா இல்லை வலுவிழந்து போகுமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வாலடைலான சிச்சுவேஷன் தான், நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
அடுத்து என்சம்பிள்ஸ் பொறுத்தவரையிலும் எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த 1908 மாடல் 1906 மாடல் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிறத நீங்கள் இசிஎம்எஃப்னுடைய இசிஎன்எஸ் என்சம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. பெரும்பாலும் ஒத்த கருத்தில் பார்த்திங்கன்னா இந்த 1908 ட்ராக்கில் அதிகமான கருத்தொற்றுமை இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாடல் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து இந்த சலனம் இந்த ட்ராக் இந்த இதில் தான் போகும்னு சொல்லி எங்கேயுமே மாற்றம் கொடுக்காமல் காட்டக்கூடியது. கடந்த 15 நாட்கள் இதில் ஒருமித்த கருத்திற்கு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா மாடல்ஸுமே அலைனாய் வந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இந்த கூகுளோட மாடலில் பொறுத்தவரையிலையும் ஆல்மோஸ்ட் அந்த 1908 மாடல் பொறுத்த அந்த ட்ராக் தான் ஆல்மோஸ்ட் சஸ்டைனபிளாக இருக்குது. ஸோ இது அமைப்பை பொறுத்து தான் நகருமா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள் பார்த்து இதுக்கப்புறமா இந்த மாடலை நம்ம ஃபுல் ட்ரஸ்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. எப்படி நடக்குது அப்படிங்கிறது அடுத்த 120 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ அடுத்து வானிலை படிமங்களில் இந்த மழையினுடைய இப்போ சலனம் ட்ராக் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மழை பொறுத்தவரையிலையும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தநேற்று காணொலியிலையும் நேற்று நம்முடைய ஃபேஸ்புக் பதிவிலையும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் பார்த்த அந்த பர்செப்டேஷன் சார்ட்டுக்கும் இன்றைக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதில் ஒருமித்த கருத்து எல்லா மாடல்ஸ்லையும் தொடர்ந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, டெல்டா பகுதிகள் கடலூர்லேருந்து நாகை சிவகங்கை கீழே ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் வரையும் கனமழை அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. வட மாவட்டங்கள் பொறுத்தவரையும் கனமழை இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு கனமழை அப்படிங்கிறது மாடல்ஸ் ஒரு எஸ்டிமேஷனுக்கு வரல. ஏன்னா மேற்கத்திய கலக்கம் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை காட்டும் நம்ம சொல்லணும். இது ஜிஎஃப்எஸ் பொறுத்தவரையிலும் அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதே நேரத்தில் இசிஎம்எஃப் மாடல் இந்த மேற்கத்திய கலக்கத்தின் காரணமாக இந்த மேற்கு கரையோரம் மற்றும் இந்த தமிழகம் மற்றும் ஆந்திர உட்பகுதிகள் கர்நாடக உட்பகுதிகள்லையும் அதனுடைய பேண்ட்ஸ் இன்டென்சிஃபை ஆகிறதையும் பர்சிப்டேஷன் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் அதன் காரணமாக கடந்த 1ஆம் தேதி பதிவான மழையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வட சென்னை பகுதிகளில் கனமழை பதிவாச்சு. இது எந்த மாடலுமே எக்ஸாக்டாக பிக்கப் பண்ணலை. ஒரு சில மாடல்ஸ் பொறுத்தவரையும் குறிப்பாக இசிஎம்டபிள்யூஎஃப் அதை கடலுக்கு பகுதியில் வச்சுருந்தது. அப்புறம் அது நிலப்பகுதியில் ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரியான அமைப்பு இந்த இசிஎம்எஃப் மாடல் திரும்பியும் பிக் பண்ணுறதுனால அந்த மழை கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு புரிதல் கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆக டெல்டா மாவட்டங்கள் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நாளை மாலைக்கு பிறகாக இந்த மழை மேகங்கள் வர தொடங்கும். நாளை நள்ளிரவு விடியற்காலை 9ஆம் தேதியிலிருந்து மழையானது டெல்டா பகுதிகளில் தொடங்கிவிடும். சென்னை பொறுத்தவரையும் 9ஆம் தேதி காலை பிற்பகலுக்கு பிறகாக இந்த மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்கள் தானா இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கும். டெல்டா மட்டும் இல்லை, தென் தமிழகம் மதுரையிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் மற்றும் எல்லா உட்புற மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதை தான் இந்த என்சம்பிள்ஸ் நம்மளுடைய கடந்த எல்லா வீடியோ பதிவுகளையும் சரி நம்மளுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் இந்த மழையினுடைய வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மழை சிக்னல் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு கிளியரான ஒரு விஷயத்தை சொல்லுது. சென்னை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை இந்த 7 நாள். இப்போ நம்ம 7 நாள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே வந்துட்டோம். அதை பேஸ் பண்ணி மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கடலூர்லேருந்து கீழே தஞ்சை வரலும் இருக்கக்கூடிய பகுதிகள் 241 மில்லிமீட்டர்லேருந்து அதாவது 100லேருந்து 241 மில்லிமீட்டர் வரலியமான அதிகப்படியான மழையை காட்டுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கான்சன்ட்ரேஷனில் மீன்லேயும் சரி அதை ஆவரேஜ்லேயும் சரி அதிகப்படியான மழையிலையும் சரி ஒரு பல்க் வால்யூமை இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு இது காட்டுது. அதாவது நாகை
முதல் கடலூர் உட்பட்ட பகுதிகள் உள்ள கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது கிளியர் கட்டாக நமக்கு காட்டுது. இது வந்து ஒரு ஆவரேஜில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்குது. சென்னை பொறுத்தவரையும் நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஆவரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் மழையை வந்து சஸ்டெயின் பண்ணுது. ஸோ அதனால தான் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு. சென்னை பொறுத்தவரையிலும் இன்று அந்த மாற்றங்கள் தெரியும். எந்த அளவுக்கு இது டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மழையானால் உண்டு அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து கேரளாவில் நேற்று வரையிலும் மழை குறைவாக காட்ட ஆரம்பித்தது. இன்று அந்த 1908 மாடலை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆனது இந்த படிமங்களில் நம்மளுக்கு தெரியுது. குறிப்பாக இந்த சபரிமலை, இடுக்கி மாவட்டம், பத்தினம்திட்டா இந்த பகுதிகளில் குறிப்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் சற்று பெரிய பாதையில் போகிறவங்க சற்று விழிப்புணர்வாக போங்க. சறுக்கல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு மழை இருக்கிறதுனால. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த மழை பொறுத்தவரையிலும் 9, 10, 11 3 நாட்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ட்ரிவேண்ட்ரம், ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களில் இந்த மழையை நல்லா பிக்கப் பண்ணுது. அதே நேரத்தில் வயநாடுலேயும் மழை சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பகுதிகளிலையும் கொஞ்சம் மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் பெங்களூரு கடந்த 2 ரன்களில் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. பெங்களூரு மற்றும் பெங்களூரு ரூரல்ஸில் இந்த மிதமான மழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் மேற்கத்திய கலக்கம் இருக்கிறதுனால சாம்ராஜ்நகர், சிக்பல்லாப்பூர், ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ மாவட்டங்கள்லையும் சரி, இந்த பக்கம் கோப்பல், மாண்டியா, மைசூரு மாவட்டங்கள் சரி, ஷிமோகா, ராம்நகரா அந்த பகுதிகள், தும்கூர் இந்த பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் உணர்த்துது. அடுத்த 24 மணி நேரம் பொறுத்தவரையிலும் கேரளாவில் மலப்புரம், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், அழப்பி, பத்தனம்திட்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஆந்திராவில் நந்தியால், கடப்பா, நெல்லூர் மற்றும் திருப்பதி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், தமிழகத்தில் பொறுத்தவரை காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சை, ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசான சாரல் மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பதிவாகும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு, அதனுடைய பாதை மற்றும் தீவிரம், அது இல்லாமல் மழை நிகழ்வு எப்போ எப்படி அப்படிங்கிறதும், இது கருத்தொற்றுமை அடிப்படையில் பல முன்ன நகர்ந்த நிகழ்வுகளுக்கும் இதுக்கும் ஒரு ஒப்பீடு மற்றும் எப்படி மழை இருக்கக்கூடும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு கூடிய ஒரு முழு விவரங்களை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கும், ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளி நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பாய், see you, have a nice day.